அஞ்சான் படத்துல நம்ம சூர்யா அவர்கள் ஒரு டைலாக் பேசுவாரு. இங்க நீ சாகலனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் சாகலனாலும் நான் தான் முடிவு பண்ணணும்னு செம மாசா பேசியிருப்பாரு. இங்க என்னன்னா இந்த கங்குவா படத்துல நடிச்சு அவர் அடிச்சுக்கலாம். ஆனா படம் பார்க்க போன அப்பாவியாரின் சாமி அடி வாங்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே பல ரிவ்யூஸ்ல சொன்ன மாதிரி ஜெய்பி மாதிரி படத்தை எடுக்கிறது கஷ்டமானா கண்டிப்பாவே கஷ்டம்தான். ஆனா அதை விட மகா கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கங்குவா மாதிரி கதை இல்லாம, கன்டென்ட் இல்லாம, இலக்குன்ற ஒண்ணு இல்லவே இல்லாம ஒரு படத்தை எடுக்கிறது ஒரு சிலரால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த வகையில இந்த கங்குவா படத்தை நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவா அவர்கள் பெரிய ஹீரோஸை வச்சு படம் எடுத்து பெரிய அளவில் பில்டப் கொடுத்து மிகப்பெரிய அளவில் பல்பு வாங்குறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஏன்னா யுஎஸ்டி ஏகே அவர்களை வச்சு விவேகம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அண்ணாத்தனை பல பங்கமான படங்களை வரை இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. இந்த கங்குவா படத்தை காசு கொடுத்து பார்க்க போனா ஒரு மக்கு.